திருப்பதியில இருக்கிறது அது முருகன் கோயிலா? குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுளா முருகன் இருக்காரு? அதாவது மலையின் கடவுளா, மலையின் மேல அமைக்கப்பட்ட கோயிலாவும் இல்ல மலையின் மேல் இருக்கும் கடவுளாவும் முருகன் இருக்காரு. அதே மாதிரி தான் விஷ்ணு, அதாவது முல்லை நில கடவுள். திருப்பதி கோயில் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட தான் இருந்திருக்கு, அதாவது தமிழ் மக்களுக்கு கீழே தான் அந்த கோயில் இருந்திருக்கு. அப்ப கட்டப்பட்ட கோவில் மலையில கட்டப்பட்டிருந்தா தமிழர்கள் வழக்கப்படி அது ஒரு முருகன் கோயிலா தான் இருந்திருக்கும். தரைகளில் கட்டப்படுற கோயில் தான் விஷ்ணு கோயிலும் பெருமாள் கோயிலும் இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே பல ஆதாரங்களை முன்வைக்கிறாங்க. விஷ்ணு வந்து சங்கும் சக்கரத்தையும் தன்னோட பின்னாடி இருக்கிற 2 கைகள்ல ஏந்தி இருப்பாரு. இதுல ஃபிட் பண்ணி வச்ச மாதிரி, அதாவது பெருமாள் கோவில்ல இதை ஃபிட் பண்ணி வச்ச மாதிரியே அந்த கோயில் சிலையில இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயிலோட சிலையோட வடிவமைப்பு அது பாத்தீங்கன்னா முருகன் ஒரு கையில வேலை ஏந்திக்கிட்டு ஒரு கையில கீழே வச்சிருப்பாரு. சோ அதே மாதிரியே தான் இந்த கோயிலும் இருக்கு. பெருமாள் சிலைக்கான எந்த அடையாளமும் கிடையாது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. விஷ்ணுவோட நெத்தியில அந்த நாமத்தை இடுவாங்க. ஸோ நாம வந்து ரொம்ப பெருசா இருக்காது, நார்மலா இல்லாம ரொம்பவே பெருசா இருக்கும். ஸோ அது எதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்கன்னா வந்து முருகன் சிலைக்கு பட்டையிட்ட மாதிரி ஸோ இப்படி செதுக்கியிருப்பாங்க. அதாவது அந்த இதுல முருகன் சிலைக்குல இப்படி பட்டையிட்ட மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டே அது வந்து பெருமாள் கோயில் இல்ல முருகன் கோயில் அப்படின்னு நம்மளால சொல்லக்கூடாது. எது உண்மையோ அது